ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாஸ்ரீ பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம கடைக்கு இன்றைக்கி மீன் வந்திருக்கு, அசசரிஸ் வந்திருக்கு. வாங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து மீனை விட்டுட்டு அந்த அசசரிஸ் என்னென்ன வந்திருக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம கடையில் சும்மாவே வாரத்துக்கு 2 தடவை சரக்கு எடுப்போம். இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை நம்ம வந்து மீன் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அசசரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மீன் ஸ்டாக் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லா மீனும் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். எல்லாம் விதவிதமாக புதுசாக நம்ம மீன் போட்டிருக்கோம். இன்னும் நான் ஒரு 4-5 டேங்க் செட் பண்ணுங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையும் செட் பண்ணிடுவேன். அது பிளான்டர் டேங்க், இந்த மாதிரி இம்போர்ட் டேங்கு, அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷோ காமிக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணணும். என் கடையில் எவ்வளோ மீன் வந்திருக்கு, எவ்வளோ அசசரிஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். மீன் எதுக்கு எப்போயுமே நம்ம கடையில் நிறையா எடுத்து போடுறோம். மற்ற கடையில் எதுக்கு மீன் கம்மியாக எடுக்கிறாங்கன்னா, நம்ம மீன் நம்ம கடையில் மட்டும் சேல் பண்ணுறாங்க. பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு வந்து வருவாங்க, நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு மொத்தம் வாங்கிட்டு போவாங்க. மொத்தமாக எதுக்கு அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா, அவங்க லோக்கல் வீட்டில் வச்சு அவங்க வந்து லோக்கல் வில்லேஜில் உள்ள பசங்களுக்கு எல்லாம், ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் சேல் பண்ணுற மாதிரி. கௌரா வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறதுனால எப்போயுமே நம்ம ஸ்டாக் அதிகமாக போடுவோம். இன்றைக்கி மீன் வந்திருக்கு, நான் நாளைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு நாளை கழிச்சு மீன் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீன் வந்து ரெகுலராக இனிமேல் ஆர்டர் போட்டு ஆரம்பிச்சிடுவேன். இந்த மீன் ஃபுல்லாக ஆர்டர் போட்டு வந்ததுனால தான் ஆனால் இவ்வளோ மீன் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இனிமேல் வாங்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே எல்லா மீனும் முடிஞ்சிடுங்க. மீன் மட்டும் இல்லை, அசசரிஸ் நிறைய எடுத்துருக்கோம். அசசரிஸ் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால தான் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்குலாம் நம்ம ரீச் ஆகிறோம். நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கடையெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அசசரிஸ் எடுத்து போட்டிருக்கோம், வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம கடை எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் கேணிக்கரை ஐஸ்வர்யா பேக்கரி பக்கத்தில் இருக்குது. கேணிக்கரைன்னா பாலன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டு தான். ரெண்டுமே நம்ம கடை. கேணிக்கரை வந்துட்டாலே நம்ம கடை கேட்டாலே சொல்லிடுவாங்க. பெட் ஷாப் எங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க. வாங்க அசசரிஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் கஸ்டமர் உங்களுக்காண்டி நான் எந்த அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக கொடுப்பேன். என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து இந்த நம்ம கடை மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஃபார்மே வச்சுருக்கோம். பேர்ட்ஸில் ஒன்றில் ரேட்டாக இன்னொரு அமௌண்ட் இருக்க மாதிரியே நான் மீன் எல்லாத்தையும் ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு பேர்ட்ஸில் வந்து நான் வெளியில் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அதில் வந்து நல்லாவே சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நிறைய பேர் நான் ஃபார்முக்கு போகணும், கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் முக்கால்வாசி நம்ம கடையை ஓப்பன் பண்ணது. இந்த புத்தர் சிலையெல்லாம் பாருங்கள் நிறையா வந்திருக்கு. இன்னும் நிறைய அசசரிஸ்லாம் கேட்டேன், இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால தான் நம்ம ஒரே இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல அசசரிஸ்னால் இருக்கான ரேட்டு அதிகமாக வருது. அதிகமாக ரேட்டு எடுத்து அதிகமான கஸ்டமருக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாம் புதுசாக நிறைய அசசரிஸ் எடுக்கணும். என்ன தம்பி புத்தர் சிலை மட்டும் எடுத்து வச்சுட்டு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துருவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா மீன் தொட்டியில் உள்ள தண்ணியை போல் நம்ம எடுக்கிறது. இது இம்போர்ட் டேங்கில் உள்ள ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் கேஜி வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். செகண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். பேர்ட்ஸ் ஃபுட் பாக்கெட் தாங்க போட்டிருக்கோம். ஆமாம், நம்ம இந்த 10 ரூபா பாக்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 பாக்கெட்டு மேலே போட்டிருக்கோம். 20 ரூபா பாக்கெட்டு ஒரு 200 போட்டிருக்கோம். என்ன இவ்வளோ போட்டிருக்கேன்னு நினைச்சேன். எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி புக்கு நிறைய பேர் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம எடுத்து கொடுக்கறதுக்காண்டி நம்ம இவ்வளோ போட்டிருக்கோம். ஃபில்டர் மோட்டர் நம்ம எல்லாமே ஆர்டர் தான். நம்மளுக்கு எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் இப்போ வந்து நம்ம சாயந்தரம் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ராயல் பெட் ஷாப்பில் ராம்நாட்டில் ஒரு கெத்து தாங்க. அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடை பார்க்க தாங்க சின்னது. கடையில் மட்டும் நம்மகிட்ட சாமான் இல்லைங்க. நம்ம வந்து சரக்கு வந்து ஃபார்ம்லேயும் வச்சுருக்கோம், வீட்லேயும் வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ அசசரிஸ் வந்து நம்மளோட கம்மியான பாக்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன். நிறைய பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். நம்ம குடோன்லேயும் நிறையா போட்டு வச்சுருக்கோம். நம்ம கடையில் அவ்வளோ ஜாமான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. அதனால தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் 10,000 இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். பேர்ட்ஸ் ஃபார்ம் வச்சு வந்தது தான். இப்போ படிப்படியாக 7 வருஷத்தில் நம்ம ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். எல்லாமே வந்து மக்கள் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கே நம்ம எப்போவுமே தேவை. நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரேட்டில் இந்த கடையில் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மகிட்ட யாருமே சொன்னது கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரேட்டும் குறைச்சி கொடுத்துருவோம். மற்ற மாதிரி நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த கடையில் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க, இங்கேயும் கொடுக்குறீங்கன்னு அப்படி யாரும் நம்மகிட்ட இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த போட்டி பொறாமையில் ஒரு சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டு மட்டும் தான் தப்பாக பண்ணுறாங்க. அது பண்ணாலும் பரவாயில்ல, அது வரதான் செய்யும். நம்ம அதை டெலீட் பண்ணுறது உண்மை தான். ஏமா நான் கடைக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், எக்கச்சக்கமான இது இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு நியாயமாக நம்ம வந்து ரேட்டு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மீன் இதுலேயும் அசசரிஸில் ரேட்டு வைக்காமல் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வர்றதுனால அதை கொடுக்குறதுனால நம்ம அது வந்து ஒன்றும் தெரியலைங்க. அது நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்குறதில்ல. பேர்ட்ஸ் எதுவுமே எல்லாமே நம்ம ஃபார்ம்லேருந்து வரனால நம்ம போய்கிட்டு இருக்குது. ஃபுட்டு பாக்கெட்டு பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பண்டலாக மொத்தம் எடுத்துருவோம். ஏன்னா எல்லாம் ஆர்டரு மொத்தம் போயிடும். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இதை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
ஓகே, நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ராயல் பெட்ஸ் ஃபார்ம் நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரவணாஸ்ரீ பேர்ட்ஸ் ஃபார்ம் என்னோடய ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க விசிட் பண்ணுங்கள், ஃபார்மை பாருங்கள், கடையை பாருங்கள். என்ன டீட்டெயிலாக இருந்தால் டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு மீன்னா இப்படி தான் வளர்க்கணும், ஒரு டேங்கு இப்படி தான் க்ளீன் பண்ணணும், மீனுக்கு இப்படி தான் இற போடணும், தெளிவாக சொல்லிடுவேன். பேர்ட்ஸ்னால் பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி சைஸ் கேஜ் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணும். தெளிவாக நீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மற்றவங்க மாதிரி இல்லை. தெளிவாக டவுட்டபுளாக கிளியர் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மீன் வளர்க்கணும் தேவையில்லை, பேர்ட்ஸ் வளர்க்கணும் தேவையில்லை, ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் டேங்கை க்ளீன் பண்ணுறது, பேர்ட்ஸுக்கு இற வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். வாங்க நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் ஒன்றாலும் கேளுங்க, எந்த டவுட்டுனாலும் கேளுங்க. வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கணுமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இல்லை பேர்ட்ஸுக்கு டோர் டெலிவரி பண்ணணுமா நம்ம நீட்டாக பண்ணிடுவோம். என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு நான் உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன். என்னால் கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு. ஓகே, இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனிமேல் எல்லாமே அசம்பிள் பண்ணுறதா வேலை, கடையில் வந்து அடுக்கி வைக்கிறதா வேலை. ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டோம். ஃபைட்ரு பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு பீஸ் நான் எக்கச்சக்கமாக எடுத்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ஃபைட்டருக்கு மேலே எடுத்துருக்கோம். நான் ஃபைட்ரு வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைட்ரு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கு தேங்க்யூ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.